இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான அரசு நடந்து வருகிறது. கடும் பொருளாதார நெருக்கடியால் அரசு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய ஆகஸ்ட் மாத சம்பளம் என்பது இன்னும் வழங்கப்படவில்லை. இமாச்சல பிரதேசத்தில் முதன்முறையாக இப்படியான நிலை உருவாவதற்கு அங்கு செயல்படுத்தப்பட்டு வரும் இலவச திட்டங்கள்தான் காரணம் என கூறப்படுகிறது. மேலும் முதல்வராக உள்ள காங்கிரசின் சுக்வீந்தர் சிங் சுகு கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருகிறார். தொடர்ச்சியான நிர்வாக தோல்விகள், நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் மக்களை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. சுக்வீந்தர் சிங் சுகு பதவியேற்ற போது உள்கட்டமைப்பை மேம்படுத்துவேன், வேலையில்லா திண்டாட்டத்தை சரி செய்வேன், இமாச்சல பிரதேசத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவேன் என்றெல்லாம் வாக்குறுதிகள் அளித்தார். இந்த வாக்குறுதிகள் பேப்பரில் இருந்தாலும் இப்போது வரை நிஜமாகவில்லை. சிம்லாவில் நிறைய ஆக்கிரமிப்புகள் நடப்பதாக கடுமையான விமர்சனங்கள், புகார்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. சமீபத்தில் சிம்லாவில் உள்ள ஒரு மசூதி சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக கூறி உள்ளூர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அந்த மசூதிக்கு எதிராக போராடினார்கள். இப்படி பல இடங்களில் சுக்வீந்தர் சிங் ஆட்சிக்கு கீழ் ஆக்கிரமிப்புகள் நடப்பதாக புகார்கள் வைக்கப்படுகின்றன. சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு மாநில அரசு கண்ணை மூடிக்கொண்டு வழி ஏற்படுத்தி கொடுப்பதாக புகார்கள் வைக்கப்படுகின்றன. உள்ளூர் அல்லாதவர்களின் வருகைக்கு சுக்வீந்தர் சிங் அரசு தொடர்ந்து வழி ஏற்படுத்தி கொடுப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் பல இலவச வாக்குறுதிகள் கொடுத்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. மேலும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தி அளித்த பொய்யான வாக்குறுதியால் இமாச்சல பிரதேச அரசுக்கு கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதனை மற்ற மாநிலங்களும் பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் நாடே அதிரும் வகையில் இமாச்சல பிரதேச அரசு மாநில பொருளாதாரத்தை மேம்படுத்த கஞ்சா சாகுபடியை போதைப்பொருள் அல்லாத பயன்பாட்டிற்காக சட்டப்பூர்வமாக்குவது தொடர்பான பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்ய மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஜெகத் சிங் நெஹி தலைமையில் கடந்த ஆண்டு குழுவை அமைத்தது. இக்குழு அளித்துள்ள பரிந்துரையை ஏற்று இன்று நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் கஞ்சா சாகுபடியை சட்டப்பூர்வமாக்கும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி மருத்துவம் மற்றும் தொழில்துறை காரணங்களுக்காக மட்டுமே இதை பயன்படுத்த வேண்டும் எனவும் மாநில பொருளாதாரத்தை மேம்படுத்திட வேண்டியே இம்முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோல் தீவிரவாத செயல்களால் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள பாகிஸ்தான் அரசு மருத்துவ தேவைக்கு கஞ்சா விற்பனை செய்வதன் மூலம் லாபம் சம்பாதிக்கும் நோக்கத்துடன் ஒழுங்குமுறை ஆணையத்தை அமைத்துள்ளது. கஞ்சா சாகுபடி, விற்பனை, ஏற்றுமதி ஆகியவற்றை இந்த ஆணையம் கண்காணிக்கும் என தெரிவித்தது. பாகிஸ்தான் தொடர்ந்து தற்போது காங்கிரஸ் ஆளும் இமாச்சல் அரசும் இந்த முடிவை எடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே இமாச்சல பிரதேசத்தில் ஆளும் கட்சியாக காங்கிரஸ் இருந்தபோதும் அங்கு நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே ஆட்சியை இழக்கும் சூழலுக்கு காங்கிரஸ் கட்சி தள்ளப்பட்டிருக்கிறது. இமாச்சல பிரதேசம் மட்டுமல்லாது உத்தரப்பிரதேசத்திலும் எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் சிலர் பாஜக வேட்பாளருக்கு வாக்களித்துள்ளனர். அதாவது அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சியின் 7 எம்எல்ஏக்கள், எஸ்பிஎஸ்ஸின் 1 எம்எல்ஏ, மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து 1 எம்எல்ஏ பாஜகவுக்கு வாக்களித்துள்ளனர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.